மயிலாடுதுறை அருகே திருமணமான பெண்ணுடன் உறவில் இருந்த இளைஞர் பெண்ணுடன் ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் சரண். போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை அருகே கங்கணம்புத்தூர் பெரிய தெருவைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் மகன் ஆனந்தராஜ் கூலி தொழிலாளி. ஆனந்தராஜ் தாய் தந்தை இறந்து போன நிலையில் தம்பி மட்டும் உள்ளார். இந்நிலையில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்தராஜ் வேலைக்காக புதுச்சேரி சென்றபோது அங்கு திருமணமான பவானி என்ற பெண்ணுடன் ஏற்பட்ட பழக்கம் தகாத உறவாக மாறியது. இதையடுத்து ஆனந்தராஜ் அந்த பெண்ணுடன் பல ஆண்டுகளாக திருப்பூர், கேரளா பகுதியில் வேலை பார்த்து வசித்து வந்தனர். திருப்பூரில் வேலை பார்த்து வந்த இருவரும் கோயில் திருவிழாவிற்காக கங்கணம்புத்தூர் கிராமத்திற்கு வந்துள்ளனர். நேற்று இரவு வீட்டில் திடீரென இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ஆனந்தராஜ் மதுபோதையில் இருந்த நிலையில் பவானியை தாக்கி கத்தியால் குத்தினார். இதில் படுகாயமடைந்த பவானி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். பவானி இறந்ததை அறிந்த ஆனந்தராஜ் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பவானி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்து ஆனந்தராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.